ராஜாராம் சார், இதை நான் வழக்கம் போல் பேசுகிறதுனாலும் ஒவ்வொரு முறையும் பேசும்போது புதிதாக 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 பல செயல்கள் இணைந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்ல போகிறீர்கள்? இன்று நடந்த ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த பள்ளி மாணவியோட கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீரணிக்கவே முடியல. அந்த பெண் எந்த தவறும் பண்ணலை. 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருதலையாக காதலிக்கக்கூடிய அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபர், 21 வயது வாலிபர் முனிராஜ், அவர் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த பெண் வந்து என்னை பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுது. அப்பவும் தொடர்ந்துக்கிட்டே அவர் கேட்குற மாதிரி தெரியல. திருப்பியும் வந்து என்ன லவ் பண்ணுன்னு கேட்குறாரு. ஒரு சூழ்நிலைக்கு மேலே அந்த குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்கிறாங்க. தகப்பனார் வந்து அவங்க வீட்டில் போய் அந்த பையனை கண்டிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணாதீங்க, என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, +2 படிக்கிறா, அவங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுருங்க, அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. ஆனாலும் அவர் திருந்துற மாதிரி தெரியல. இன்னைக்கு காலையில் பள்ளிக்கு கிளம்பி வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி இந்த ஆள் வந்திருக்கிறான். இந்த பையன் வந்து திருப்பி என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பெண்ணை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேசிக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், இந்த மீன் வலைகள், இவனோட தொழில் வந்து மீன்பிடி தொழில், அந்த மீன் வலைகளை கட் பண்ணக்கூடிய ஒரு கத்தி, சின்ன கத்தி, அந்த கத்தியை வச்சு கழுத்தில் அறுத்துறது. அது மெயினான வெயின் கட்டாயி பிளட்டு அப்படி பீச்சு அடிக்குது. அந்த பொண்ணுக்கு அலறி அடித்து கீழே விழுந்துடுறாங்க. அக்கம் பக்கத்துலலாம் ஓடி வராங்க. ஓடி வரதை பார்த்து இவன் ஓடிடுறான் அந்த பையன். அப்புறம் அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க. இந்த இறந்து போன குழந்தையின் உறவினர்கள் எல்லாரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவனை எங்ககிட்ட ஒப்படைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அவனை சட்டம் மூலமாக தண்டிக்கிறதுங்கிறது எத்தனையோ வருஷம் ஆகும், அது வேண்டாம், எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்டு தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பெத்த ட்ராய் அவங்க வந்து கண்ணீர் விட்டு கதறும் போது பார்க்கல, அப்படி கல்முனமும் கூட அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப மனம் ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஏன்னா பெண் குழந்தைகளை பெற்று இது இவ்வளோ தூரம் வளர்த்து கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா 17 வயசு. அந்த 12th முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். தன் பெண்ணை என்னவா பார்க்கணுங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். எல்லாத்தையும் ஒரு செகண்டில் சீரழிச்சிட்டான். இந்த படுபாவியை வந்து நம்ம வந்து இதை வந்து ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகக்கூடாது. இதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இருக்குது. பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களே நிச்சயமாக இதை வந்து கண்காணிங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்க, தாய்மார்களே நீங்கள் பேசுங்க. உங்கள் குழந்தைக்கு எங்கெங்கே பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். சிலருக்கு வீட்லேயே பிரச்சனை இருக்குது, பள்ளியிலேயே பிரச்சனை இருக்குது, எனக்கு பள்ளிக்கு போகிற வழியிலேயே பிரச்சனை இருக்குது. இது அந்த பிரச்சனைக்குரியவன் வேற ஆள் கிடையாது, அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். ஆக ஒரு செகண்டில் வந்து ஒரு உயிரை பறிச்சிட்டான். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இது மாதிரி கெட்டு போவதுக்கு காரணம் போதை பழக்கம். அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து அதாவது எந்த அளவுலன்னு சொல்ல முடியல. அதாவது கஞ்சா, பவுடர், இது வந்து வெளியே இருந்து இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை அப்படிங்கிறாங்க, ஒத்துக்கிறேன் இல்லை. ஆனால் கஞ்சா இப்படி பழக்கம் எப்படி வருது, எப்படி இன்ஃப்ளோ உள்ள வருது? ஊட்டிஏ பார்டருங்கிறாங்க, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா பார்டர், அங்கே தான் இது விளையுதுங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே பயங்கர புழக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இங்கிருந்து கடல் வழியே ஏற்றுமதி வேற ஆகுது. அந்த அளவுக்கு அதோட புழக்கம். ரெண்டாவது போதை பவுடர். அந்த போதை பவுடர் இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருந்து தான் வருதுங்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு முறை உட்கொண்டானா திருப்பி அவன் உட்கொண்டே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அதோட விலை என்ன? 1 கிலோ ஹெராயின் பவுடர் வந்து 7 கோடி. கஞ்சாவிலே ஹைபிரிட் கஞ்சான்னு சொல்லிட்டு அது வந்து 1 கிலோ 1 கோடி ரூபாய்க்கு அந்த அளவுக்கு கூட உள்ள கஞ்சா வெளிநாட்டில் இருந்து ஃப்ளைட்டில் எடுத்து வராங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருளின் புழக்கம் அதை வந்து பழகியவர்களோட கூட்டம் அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறதுனால இது ஒரு டீம் ஒர்க்காகவே செய்கிறாங்க. அந்த நெட்வொர்க் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இந்த பெண் பிள்ளைகளுடைய கொலையை பற்றி நம்ம பேசணும், போதையை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தொடர் பேச போகிறோம். ஒரு சின்ன குறுக்கீடு. இந்த பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக இந்த நிகழ்ச்சியை லட்ச மக்கள் பார்க்கிறார்கள். சில இடங்களில் இந்த ஒருதலை காதல் இருக்கிறது. இதே மாதிரி வள்ளியூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது கடைசியில் சாதி கலவரமாக போனது, சாதி கலவரமாக மாறக்கூடிய அபாயம் வந்தது. இந்த சம்பவங்களுக்கு எல்லாவற்றையும் அரசு கவனிக்க முடியாது என்று ஒரு நியாயத்தை பேசுகிறார்கள். அது ஒரு பக்கம் வைத்திரும்.
இப்போ இந்த குழந்தைகள்கிட்ட தாய் தந்தை இப்போ இந்த மாதிரி நிறைய நடக்கு. இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. நான் உன்னை காதலிக்க, நான் காதலிக்கலைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா நீ உன் சாவுக்கு நீ தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ குழந்தைகளும் ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு தந்தையாக, ஒரு மூத்த குறிப்பினர் ராஜாராமில் பல பரிணாமம் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்த அந்த பிள்ளைகள் தன் தாய் தந்தைகிட்ட சொல்லும்போது தாய் தந்தை காவல்துறையை அணுக வேண்டுமா? ஐயா, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒருத்தர் மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நாங்கள் நல்ல குடும்பம், போக முடியல, நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி விஷயத்தை தடுத்துருக்கலாமா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு கம்யூனிகேஷன் இன்பிட்வீன் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும், இதை எப்படி இந்த பிரச்சனையில் பார்க்குறீங்க? இப்போ இந்த ராமேஸ்வரம் சம்பவத்தை பொறுத்தவரை அவங்க அப்பா போய் அந்த பையனை கண்டிச்சிருக்காங்க. ஓ, அந்த பிள்ளையோட அப்பா. ஆமாம், அப்போ அந்த பொண்ணோட அப்பா போய் கண்டிச்சிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படி கண்டிச்சிருந்தா தவறு கிடையாது. ஆனால் அதோட தொடர்ச்சியாக அவங்க பெற்றோர்களுக்கும் இதை தெரியப்படுத்திருக்கணும். சரி. ஏன்னா இவங்க மட்டுமே இவர் அந்த பையனை கண்டிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க பெற்றோர்களுக்கும் சொல்லி உங்கள் பையன் இது மாதிரி பண்ணுறான், என் பொண்ணை அது மாதிரி ஃபாலோ பண்ணுறான், தொல்லை பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான், இது எது நடந்தாலும் நீங்கள் அவனை கண்டித்து வைங்க அப்படின்னு அவங்களோட நாலெட்ஜுக்கும் கொண்டு போயிருக்கணும். அவங்க நாலெட்ஜுக்கு கொண்டு போயும் கேட்கலன்னா காவல்துறைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையில் புகாரை கொடுத்து காவல்துறையில் கூப்பிட்டு காவல்துறையிலையும் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, அதாவது ஒன்று வான் பண்ணி அனுப்புவாங்க, நார்மலாக அதான் செய்வாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை பேசி த்ரெட்டன் பண்ணி இது மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சால் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம், உள்ளே போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புவாங்க. எழுதி வாங்கி அனுப்புவாங்க. பெற்றோர்கள்ட்டையும் எழுதி வாங்கிடுவாங்க. அவங்க முன்னிலையில் எழுதி வாங்கி அவங்ககிட்டையும் எழுதி வாங்கி வான் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒன்று செய்யலாம். இல்லை இது மாதிரி தொல்லை கொடுக்குறான்னு சொல்லி வழக்கு போடலாம், எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம். அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த குழந்தை நாளைக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு கோர்ட்டில் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். அன்னைக்கு கல்யாணம் ஆயிரும். அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்போ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால யோசிப்பாங்க, இதை காவல்துறை நாலேஜ் கொண்டு போகணுமா அப்படின்னு. ஆனால் கொண்டு போயிருந்தால் ஓரளவு தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் என்னை பொறுத்தவரை குழந்தையோட, அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அதான் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸ்கூலுக்கு போகையில் இவங்களே யாராவது பெற்றோர்களை ஒருத்தர் கூட கொண்டு போய் விட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்னு தெரிய வரும். அதே மாதிரி அந்த பெண் குழந்தையோட கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட இவங்க க்ளோஸாக பேசினா என்ன சமாச்சாரம், அந்த பொண்ணுக்கு யார் தொல்லை கொடுக்குறா, அந்த பொண்ணுக்கு யாரையும் ஷேர் பண்ணியிருக்கோம், சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இவங்களும் அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி படிப்படியாக ஒன்று அவங்க பெற்றோர் அவனை கண்டிக்கிறது, அப்புறம் அவங்க பெற்றோர்கள் சொல்லி கண்டிக்கிறது, அவங்க உறவினர்கள் சொல்லி கண்டிக்கிறது, முடியாத பட்சத்தில் காவல்துறைக்கு சொல்லி அவங்களை கண்டிக்க சொல்றது, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த பையன் இப்போ கெட்டு போனான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சமூக வலைத்தளங்கள். அந்த பையனுக்கு வயசு 21 தான். சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு டச் பண்ணி தெரியாமல் அதை டச் பண்ணிட்டா கூட போதும், உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அவ்வளோ விழுது. ஒரு வாட்டி அது விழுந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, அதான் வருது. ஆக மனிதன் கெட்டு போவதுக்கு தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சார சீரழிவு அதுக்கு மெயின் காரணம் போதை ஒன்று. ரெண்டாவது இந்த சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லா கெட்ட விஷயங்களும் இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களை நியாயப்படுத்தி இருக்கு. அதுதான் ரொம்ப, அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள்ல சாதாரண குழந்தைகள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவது, குழந்தைகளை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, காலையில் வீட்டிலேருந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அவங்க வரையிலேயே அவங்க முகம் வாடி இருந்ததுன்னா ஏன் வாடி இருக்குது, என்ன பிரச்சனை, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா, போகிற வழியில் பிரச்சனையா அப்படிங்கிறத நிச்சயமாக, அதாவது அந்த குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அதோட அந்த குழந்தையை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டம். ஃபாலோ பண்ணாமல் தான் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற சில குழந்தைகள் சொல்லும், சில குழந்தைகள் சொல்லவே செய்யாது. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் அது வேற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். தற்கொலை அந்த மாதிரி சூழ்நிலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதிரி கொடுமைகள் இனிமேல் நடக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பச்சிலம் பிள்ளைகள், அந்த குழந்தைய தாய் எவ்வளவெல்லாம் கனவு கண்டிருப்பார், என் பிள்ளையை வளர்த்திருக்கணும். அவங்க அழுகக்கூடிய அந்த கதறலுடைய ஒலி ஒவ்வொரு குடும்பங்களையும் எதிரொலிக்கும். இப்போ நடக்கிற நடவடிக்கையில் பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சென்னை KK நகரில் மெத்தாஃபெட்டமைன் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் அந்த ட்ரக்கு, இதில் யார் பண்ணியிருக்கான்னா, மத்திய இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கக்கூடிய அசோக் நகருடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஜேம்ஸு, சமீர், ஆனந்தன், அருண் பாண்டியன், இவர்கள் தான் மாஃபியாக்களோடு வச்சு பண்ணுறாங்க. இது ஒரு சம்பவம். அதுக்காக காவல்துறை தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் கற்பாடு இருக்கும். கோயிலில் ஏதாவது பூசாரி கையை வச்சுட்டோன்னா எல்லா கோயில்களும் பரிசுத்தமிட்டது அல்ல. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கும், நான் அதை சொல்லலை. தென் மாவட்டங்களில் நீர் பூத்த நெருப்பாக சாதிய வன்மத்தை நாங்கள் வலைத்தளங்களில் பார்க்குறோம்.
ரொம்ப ஒரு கவலைக்குரியதாக இருக்குது. இது இப்படி விட்டால் ரொம்ப ஆபத்து. அரசு செயலிழந்து போய்விட்டது. எல்லா சமூகங்களில் ரவுடிகளின் சாம்ராஜ்யம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தலைவர், என்ன பேசணுங்கிறதே தெரியல. இதெல்லாம் ரொம்ப கவலை. ஆனால் அரசினுடைய போக்கை பார்க்கின்ற போது, இந்த மாதிரி போதை, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அரசு ஒரு செயல்பாட்டில் இல்லை. அரசு தலைவர் மௌனியாகவே இருக்கிறார். என்ன காரணம் எனக்கு புரியல. இது எப்படி நாங்கள் அணுகுவது? உங்களுக்கு இது பொலிட்டிக்கல் கேள்வின்னு எடுத்துக்கிட வேணாம். ஒரு குடியாக, ஒரு ஏழையான ஒரு சமூகத்தின் ஒரு பார்வை, ஒரு செயலிழந்த ஒரு மனிதனுடைய கேள்வி. நாட்டை விசுவாசி. இந்த காவல்துறையில் வந்து கருப்பாடுகள் இருக்கிறத பற்றி சொன்னீங்க. நிச்சயமாக இருக்கிறாங்க. ஒரு 5-10% கருப்பாடு இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவங்க பேரில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பார்த்து மீதி இருக்கிற தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை செய்யவே கூடாது. அந்த சர்வீஸில் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை. இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன 4 வரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அது முக்கியம் இல்லை, அதில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் மாஃபியா கூட பழக்கம் வச்சுருக்கவங்க, இதை கஞ்சா விற்கிறவங்க கூட தொடர்பு வச்சுருக்கக்கூடிய காவல்துறையை லிஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 3 ஏசி 30 அதர் ரேங்க்ஸ் அவங்கள சென்னையை விட்டு வெளியே மாற்றினாங்க. ஆனால் மாற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்களை வந்து எதுக்காக நியமிச்சிருக்காங்கன்னா அந்த தவறு நடக்கக்கூடாது, இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை நியமிச்சிருக்காங்க. நீங்களே அதுக்கு துணை போனால், நீங்களே அதில் வந்து ஈடுபட்டா அப்போ என்ன அர்த்தம் இருக்குது? வேலையே பயிரை மேய்ஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கணக்கு தான் அது. அதனால் அவங்கள வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க கூட கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்க போடணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. திரு ராஜாராம், கஞ்சா இல்லை, மெத்தாஃபெட்டமைன் இது ஒரு மோசமான ஐட்டம். ஆமாம், ஒரு மோசமான ஐட்டம். சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து கிராம் கணக்கில் தான் விலை போகும். அதான் அந்த இவங்க வந்து அந்த போதைப் பொருள் தடுக்கக்கூடியது இருக்கிறனால அதை செய்யக்கூடியவங்க கூட எங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. ஆமாம், அவங்க தான். அதாவது அதில் தவறு செய்கிறவங்கள பிடிக்க வேண்டியது, அவங்களுக்கு காவல்துறை வந்து கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியது, அவங்கள ரிமாண்ட் பண்ண வேண்டியது, தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. ஆனால் அவங்க கூட ஒரு உறவு வளர்த்துக்கிறாங்க. உறவு வளர்த்துக்கிட்டு இவங்களும் அந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னா இப்போ அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இவங்களை வந்து காவல்துறையை சேர்ந்தவங்கன்னு நினைக்கக்கூடாது, இவங்களும் குற்றவாளி தான். இதே மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது இல்லையா, அதில் சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் 65 பேர் இறந்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில், அந்த கண்ணுக்குட்டியை குண்டாஸ் ஆக்டில் போட்டாங்க. அந்த 65 பேர் இறந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு. கண்ணுக்குட்டி ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லையா? ஆமா, கண்ணுக்குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. எனக்கு அதான் ரொம்ப, அதாவது ஜீரணிக்க முடியாது. 65 உயிர்கள் போச்சு பாத்தீங்களா, அவனால போச்சு. ஆனா அவன் வந்து வெளியே வந்துட்டான். அப்போ அந்த அளவுக்கு எப்படி முடியுது அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது இல்ல, அவனுக்கு 50,000 ரூபாய் மருத்துவத்துக்கு முதல்ல கொடுத்தாங்க எல்லாரும். அது வந்து அமாவாசைக்கு. அதுக்கு முந்தினதுல வருஷத்துல 28 பேர் இறந்தாங்க இல்லையா, அதுல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல அந்த சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை வித்து அமாவாசையும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டான், தானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு தான் வித்திருப்பான். அதனால அவனுக்கு 50,000 கொடுக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்ட் கண்டுபிடிச்சு அப்புறம் அவனை அதுல இருந்து எடுத்துட்டாங்க. அவனுக்கு அந்த 50,000 கொடுக்கல இருந்து தடுத்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காவல்துறை அப்படிங்கிறது ஒரு புனிதமான தொழில். உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ நியாயமான முறையில் வேலை செஞ்சுட்டு போகணும். தவறு செய்யறதுக்கு நீங்கள் நினைக்கவே கூடாது. அப்படி தவறு செய்ய கூட விடவே கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. சரி ராஜாராம் சார், ஒரு சின்ன கேள்வி, உங்கள் 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் தேர்தல் வரப்போகிறது. எஞ்சிய 2 மாதம் 3 மாதத்தில் அந்த இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? சாதிய பிரச்சனை, மத பிரச்சனை, இனக்குழுக்கள் பிரச்சனை, சமூக விரோத பிரச்சனை, போதை பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, மாஃபியாக்கள் பிரச்சனை, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் பிரச்சனை. இட் ஹேஸ் அ மல்டிபிள் சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு பெர்மனெண்ட்டாக டிஜிபி இல்லை. 8வது இடத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார். யூபிஎஸ்சியினுடைய பரிந்துரையை இருக்க அரசு மறுக்கிறது. மோதல் போக்கு இருக்கிறது. எங்கே விளங்கும்? இறுதி கருத்து 2 பேரும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிவிடு. இது குறித்து வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 பேரில் ஒருத்தரை கன்சிடர் பண்ணி ஏன் நீங்கள் ஆர்டர் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அதை போடுறதை தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த மாதிரி போட்ட உத்தரவை இவங்க நிறைவேற்றலைன்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த பெட்டிஷனும் போட்டிருக்கு. இப்போ அதில் அந்த கேஸு பெண்டிங்கில் இருக்குது. இவங்க தரப்பில் இருந்து என்ன பதில் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அந்த வழக்கு வரையில் தான் நிச்சயமாக அதுக்கு என்னங்கிற ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்கும். சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த தேர்தலை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளை எல்லாமே தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும்.
தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகாரிகளும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் டிஜிபின்னு ஒருத்தர் போடுவாங்க. ஓ, தேர்தலுக்குன்னு. ஆமாம், அவங்க வந்து இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஆமாம், அந்த தேர்தல் டிஜிபி அப்படிங்கிறத யாரை போடுவாங்க அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் தான் முடியும். தேர்தல் கமிஷன் தான், அது மத்திய பவர் தான். மாநில திமுக அரசு ஒன்றும் செய்ய முடியாது. அதை போடும்போது தமிழ்நாட்டு தேர்தல் கமிஷன் அதை மெயின்டைன் பண்ணணும்.